ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எம்சியூ கேள்விப்பட்டிருப்பீங்க, டிசியூ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் எல்சியூ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யாராவது டிசியூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ட்விஸ்டட் சைல்ட்ஹுட் யூனிவர்ஸ். இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷர் படங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸ். இது வரைக்கும் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே கமர்ஷியலாக ஹிட் ஆயிருக்கு. 2022க்கு அப்புறம் வின்னி த பூ அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும். பப்ளிக் டொமைன்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யார் வேணாலும் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் ஃப்ரீ தான், யார் வேணாலும் அந்த கேரக்டரை வச்சு படம் எடுக்கலாம். அப்படி அந்த கேரக்டர் பப்ளிக் டொமைனுக்கு வந்த பிறகு ஜாக்டி எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வச்சு நம்ம எதுக்கு ஒரு ஆர்ஆர் படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2023 மார்ச் மாதம் வின்னி த பூ பிளட் அண்ட் ஹனின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை வெறும் $100,000 பட்ஜெட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மூவிக்கு மக்கள் மத்தியில் என்ன நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் 5.2 மில்லியன் கலெக்ஷன் பண்ணி ஹிட் ஆகுது. இந்த படத்தோட ஹிட்டை பார்த்து ஜாக்டி எட்ஜ் ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சீக்குவலை இன்னும் குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2024 மார்ச் மாதம் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை 1 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படமும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்ல ரிவ்யூஸ் வாங்கி வேர்ல்டு வைடாக 7.6 மில்லியன் கலெக்ட் பண்ணி ஹிட் ஆகுது. இந்த 2 படங்களுக்கு நல்ல ரீச் கிடைச்சதை பார்த்த ஜாக்டி எட்ஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ட்விஸ்டட் சைல்ட்ஹுட் யூனிவர்ஸ்னு பேர் கொடுத்து அதுக்கு கீழே 7 படங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் இந்த 2 படங்களையும் பார்த்துட்டேன். ஒரு மாதிரி ராங் டர்ன் ஸ்டைலில் கொஞ்சம் மசாலாவை தூவி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வர படங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்னு. நீங்கள் இந்த யூனிவர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் யாராச்சும் இந்த யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.